அதாவது ஜி.கே. மணி அவர்களே, இதுக்கு முன்னாடி எல்லோருக்கும் டவுட் இருந்தது, நீங்கள் திமுகவுடைய கைக்கூலின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போது உண்மையாகவே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நீ முழுக்க திமுகவுடைய கைக்கூலி, முழுவதுமாக சந்திரமுகியாக மாறி நிற்கின்ற ஒரு மிகப்பெரிய கைக்கூலி ஜி.கே. மணி அவர்களே. நீங்கள் உங்கள் வாயால் தெளிவாக ஒப்புக்கொண்டிருக்கிறது. அதற்கான ஒரு வீடியோ, அதை பாருங்கள். கோவம் தான் எதையும் செய்வார். இப்போ எல்லா கட்சியும் திட்டுவார். உதாரணத்தை அதிகமாக சொல்ல, என்ன திட்டுறது மட்டும் இல்லை, எங்கள் ஐயாவை திட்டுறது மட்டும் இல்லை. மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு இயக்கத்தினுடைய தலைவர், முதலமைச்சர், அவர் என்ன சொன்னார்? டயர் நக்கி அன்புமணி அவர்கள் எடப்பாடி மட்டும் திட்டல, ஸ்டாலினையும் திட்டுகிறார். ஏன்னா தன் மக்களுக்கு ஒரு ஆபத்து இருக்கும்போது யாராக இருந்தாலும் எவனாக இருந்தாலும் எழுத்து நின்று கேள்வி கேட்கணும். அதை அன்புமணி அவர்கள் சரியாக செய்திருக்கிறார். அது ஏன் இப்போ எடப்பாடியார் திட்டினார் ஏன் மேற்கொள்ளி காமிக்கிறேன்னா, இன்றைக்கு அதிமுக, பாஜக, பாமக இந்த கூட்டணி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதிகாரப்பூர்வமாக இன்னும் தகவல் வரவில்லை. அதனால் இந்த பிளவை ஏற்படுத்த, இந்த பிரிவை ஏற்படுத்த சொல்கிறேன். நீ உண்மையாக யோகியமானவன், நீ உண்மையாகவே நியாயமானவனா ஸ்டாலினும் திட்டுகிறார், எடப்பாடியும் திட்டிருக்கிறார், மத்திய அரசும் திட்டுகிறார் அப்படின்னு சொல்லி நீ சொல்லியிருக்கணும். ஆனால் இப்போ தெரியுதா, நீ முழுக்க திராவிடத்தின் கொத்தடிமையாக அடுத்த அண்ணா அலுவலக கேட்டையோ கக்குசை பாதுகாக்கிற வேலை நீ ஈடுபடுவதற்கான நேரமும் டைமும் ஒதுங்கி இருக்கு. அதுக்கு அது 100% நல்லா தெரிகிறது.